நெல்லை மாவட்டம் பிரான்சேரி பகுதியில் வெள்ளநீர் கால்வாயில் ஆழமான பகுதியில் தவறி விழுந்து 3 நாட்களாக தவித்து வந்த முதியவர் மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் பிரான்சேரி பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் ஒருபுறம் விசாரணை மேற்கொண்ட அதே வேளையில இன்று காலையில வெள்ளநீர் கால்வாய் பகுதியில முதியவரின் சத்தம் கேட்பதாக அந்த பகுதியில் சென்ற வழிப்போக்கர் ஒருவர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். காவல் நிலையத்திலிருந்து நேரடியாக பேட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கும் இந்த தகவல் ஆழமான பகுதியில் முதியவர் விழுந்து கிடப்பதான தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த புதன்கிழமை காணாமல் போன அந்த ராமசாமி என்பவர் தான் அந்த கால்வாய் பகுதியில் கிடப்பதான தகவலை உறுதி செய்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் நேரடியாக அங்கு சென்று அவரை பத்திரமாக அந்த ஆழமான பகுதியிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். 3 நாட்களாக உணவின்றி படுகாயங்களோடு அந்த ஆழமான பகுதியில் விழுந்து தத்தளித்து தவித்துக் கொண்டிருந்த அந்த முதியவர் இன்று உயிரோடு மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பத்திரமாக அந்த முதியவரை அங்கிருந்து மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் என்பதும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. படுகாயங்களோடு உணவின்றி தத்தளித்த அவர் தற்போது அவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்களிடம் அந்த முதியவர் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். வெள்ளநீர் கால்வாயில் தவறி விழுந்து 3 நாட்களுக்கு பிறகு முதியவர் மீட்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, ஆல்வின். வெரி குட். நில்லு போட்டு வீடு நிலையில்கிட்ட போய் கருமிச்சர் வாங்கி கூட